கேரள மாநிலம் கண்ணூர் அருகே தலசேரியில் தனியார் பேருந்து நடத்துனர் விஷ்ணு மீது தாக்குதலானது நடைபெற்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஹேமலதா. வணக்கம் ஹேமலதா. கேரள மாநிலத்தில் பேருந்து நடத்துனர் மீது தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கான காரணம் என்ன? விரிவான தகவல்கள். வணக்கம் ரவீனா. கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்திற்கு உட்பட தலச்சேரியில் பெருங்காத்தூர் பகுதிக்கு பயணிகளோடு சென்ற தனியார் பேருந்துல 3 பேர் ஏறியிருக்காங்க. அந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா இந்த பயணச்சீட்டு விநியோகம் செஞ்சுட்டு இருந்த நடத்துனர் மீது திடீர்னு தாக்குதல் நடத்திருக்காங்க. அதாவது நடத்துனர் பேர் விஷ்ணு. அவர் தாக்கி அந்த கும்பல் அவரை கீழே தள்ளி திரும்பவும் தாக்கியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா விஷ்ணு வாயில் மூக்குல ரத்தம் வடிந்த நிலையில அவரை சக பயணிகள் எல்லாம் சேர்ந்து அவர் மீட்டு தலச்சேரி மருத்துவமனையில அனுபவிச்சிருக்காங்க. இந்த தொடர்பாக பாத்தீங்கன்னா தற்போது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில தான் தெரிய வந்தது. இந்த கல்லூரி மாணவி ஒருவர் அந்த பேருந்துல ஏறியிருக்காங்க. அவர்கிட்ட இலவச பஸ் பாஸ் இல்லாததால அவர் நடத்துனர் பாத்தீங்கன்னா பயணச்சீட்டு வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா அந்த கல்லூரி மாணவிக்கும் நடத்துனர் விஷ்ணுவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்நிலையில அந்த மாணவியனுடைய கணவர் பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடைபெற்ற அவங்க கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து அவரும் அவருடைய நண்பர்கள் இருவரும் சேர்ந்து இந்த பேருந்து நடத்துனரை தாக்கியிருக்காங்க. இது தொடர்பான தற்பொழுது சிசிடிவி காட்சி வெளியாகி அனைவரையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி சொல்லலாம் ரவீனா. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஹேமலதா.